ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பரலோகத்தின் சத்தம் ஊழியங்கள் வாயிலாக உங்களை யாவருக்கும் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் நமக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நம்ம அறிந்து கொள்ளப் போகிறோம். தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரை இந்த நல்ல வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். பேசுகிற வார்த்தையை ஆசீர்வதித்து தாங்க. இந்த கிருபையினால் நிரப்புங்க சுவாமி. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த வார்த்தையினால் நிரப்புங்க. பிள்ளைகளை அவள் அறிந்து கொள்ளத்தக்கதான பலனை கொடும். அந்த வார்த்தையின் மேன்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் மேலே வைத்து ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது அதிகாரம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டிலே கடைசி வசனமாக 11வது வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எஸ், சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி அநேக நேரங்களிலே தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்ற கேள்வி அநேகருக்கு நமக்கு வரும். அநேக நேரங்களிலே நம்மளுடைய பாடுகள், நம்மளுடைய பிரச்சனைகள் அது நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஒருவேளை தேவன் நம்மளோடு தான் இருக்கிறாரா என்கிற ஒரு காரியங்களே நம் யோசிக்க தோணும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் உயர்ந்த அடைக்கலம், அவர் நம்மளுக்கு அடைக்கலமாய் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த நேரத்திலும் ஒரு காரியங்களை வேகமாய் உங்களுக்கு சுட்டி காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி அவர் அடைக்கலமான காரியங்களை செய்தாரா என்றால் 2 நாளாகமங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதிலிருந்து நான் உங்களுக்கு சில காரியங்களை சுட்டி காட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதாவது கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலினுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இதில் ஒரு சுட்டி காட்ட ஒரு காரியங்கள், தேவன் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு பலன், அவர் என் கண்மலை, சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடும் இயேசு கிறிஸ்து சொல்லிய அந்த காட்டின பாதைகளிலே அந்த வார்த்தைகளிலே நிலை நின்றவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். பாகால்களை தேடாமல், அதாவது பொல்லாத காரியங்கள், இஸ்ரவேல் பாவம் பண்ணுகிற பொல்லாத காரியங்களிலே தேடாதபடிக்கு யோசபாத்து கர்த்தரை ஒரு முகமாய் தேடினான், கர்த்தருடைய கற்பனைகளிலே பிரியமாய் இருந்தான், கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடந்தான் என்று இந்த வேதம் சுட்டி காட்டுகிறது. அவைகளினாலே அவன் எவைகளை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி, அவரே என் பலன் என்று சொல்லி, அவர்தாம் காட்டி கொடுத்த பாதையில் அவர் கொடுத்த நல்ல கற்பனைகளிலும் அவன் பிரியமாய் நடந்தான். இன்றும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற வார்த்தையின் மூலமாக புதிய உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் மூலமாக கொடுக்கப்படுகிற கட்டளையின் மூலமாக அன்பு, எவரிடத்திலும் அந்த அன்பு காட்ட வேண்டும். உனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறார்களா, அவர்களிடத்தில் அன்பு காட்டு. உனக்கு கெடுதல் விளைவித்தார்களா, அவரிடத்தில் அன்பு காட்டு. உங்களுக்கு பல வகையிலே ஒரு தீங்கு விளைவித்தார்களா, நீங்கள் அவர்களிடத்தில் அன்பு காட்டுங்க. அன்பு இந்த காரியங்களை செலுத்த வேண்டும். இவைகளை செய்யும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து இவைகளை செய்கிறார் என்று வேகமாக நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒன்று ஆசீர்வாதம், நன்மையாய் திடப்படுத்துகிற, நம்மை திடப்படுத்துகிற தேவன், ஆசீர்வாதத்தை கொடுத்து திடப்படுத்துகிற தேவன். 5வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா. ராஜ்யபாரத்தை திடப்படுத்தி கொண்டார், திடப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்போ நமக்கும் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம், நன்மை, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம், நன்மைகளை, உன்னத ஆசீர்வாதங்கள், உன்னத மேன்மைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மளை இந்த பூமியிலே அவர் திடப்படுத்துகிறார்.
அவர் நம்மளை திடப்படுத்துவார். நம் கைகளில் கொடுக்கப்பட்ட நீ பரலோக ராஜ்யத்திற்கு உள்ளவன், நீ பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை பெறுகிறவன், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து உன் ஆத்மா வாழ்வதைப் போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் ராஜ்யபாரத்தை திடப்படுத்துகிறவர். அதாவது நன்மை, ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நான் இந்த பூலோக ஆசீர்வாதத்தை சொல்லவில்லை. அன்று அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தது ராஜ்யபாரம், பொன் பொருள்கள் கொடுத்தார், இல்லைன்னு சொல்ல வரல. இன்னைக்கு கொடுக்கிறது ஆண்டவர் நம்மளோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற பரலோக ராஜ்யத்தின் மேன்மை. அதில் ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நன்மையான ஆசீர்வாதத்தை அநேக ஜனங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதனுடைய நிச்சயத்தை இந்த பூமியிலே கர்த்தர் உனக்கு திடப்படுத்தி கொடுப்பார். எஸ், அவரோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது அதை திடப்படுத்தி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம், யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு காணிக்கைகள் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசு தருகிற தேவன் அவரோடு கூட பயணிக்கும் பொழுது, அந்த வார்த்தையில நிலை நிற்கிறவர்களாய் காணப்படும் பொழுது அவர் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? பரிசுகளை கொடுக்கிறார். இப்போ முதலாவது உன்னத ஆசீர்வாதங்களை நமக்கு திடப்படுத்தி தருகிற தேவன். ரெண்டாவது நமக்கு கிஃப்ட் கொடுக்கிற தேவன். இந்த பூமியிலும் சில காரியங்களிலே நமக்கு வழி இல்லாமல் திக்கு திணறி இருக்கும் பொழுது அவர் நமக்கு வழிகளை கொடுத்து, நமக்கு கிஃப்ட் கொடுத்து, பாதைகளை சுவைப்படுத்தி கொடுக்கிற தேவன். சில நேரங்களிலே நாம் எப்படி ஆண்டவரை தரிசிப்பது, எப்படி அவரோடு ஐக்கியப்படுவது என்று சொல்லி நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? அந்த காரியங்களை என்ன செய்கிறார்? நமக்கு வழி நடத்தி கிஃப்ட் கொடுத்து அந்த பாதைகளை செவ்வைப்படுத்தி நமக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கரம் பிடித்து வழி அதாவது குருடருக்கு குருடர் வழிகாட்டினால் எப்படி இருக்கும்? மனிதன் குருடனாக இருக்கிறான், குருடனுக்கு இன்னொரு மனிதன் வழிகாட்டுவதை போல இல்லாதபடிக்கு தேவனே தம்முடைய ஆவியானவரை கொடுத்து இந்த பூமியிலே அவர் நமக்கு கிஃப்ட் கொடுத்து பாதைகளை செவ்வைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எஸ், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட் ஆவியானவர். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட் அந்த ஆவியானவர் தான் இந்த பூமியிலே நமக்கு பலப்படுத்தி நம்மளை ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை நமக்கு திடப்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது காரியங்கள் ஐஸ்வர்யம் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கொண்டு வந்த அவனுக்கு ஐஸ்வர்யமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஐஸ்வர்யம். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்னென்றால், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள், பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே துருவும் இல்லை, பூச்சி கெடுக்காது, திருடர் பயமும் கிடையாது. அங்கே உங்களிடத்தில் யாரும் அதை பிடுங்கி கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது இங்கே இருக்கிற அநேகருக்கு நம் நன்மை செய்யும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எல்லாம் அநேக ஏழை எளிய மக்களுக்கு உதவுங்கள். உனக்கு யார் தீமை செய்தார்களோ அவனுக்கு இறங்கு, அவனை ஆசீர்வதித்து ஜெபி, அவனுக்கு தேவையான காரியங்களை கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்குரிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு, எல்லா பொருள்களையும் விற்று தரித்திரனுக்கு கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் அப்படின்னா இந்த பூமியின் ஐஸ்வர்யம் அழிந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் அழியாத ஐஸ்வர்யமாகிய பரலோக ராஜ்யத்திலே நமக்கு பெறப்போகிற அந்த ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லுகிறார். உன் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார். உன் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார். உன்னத ஆசீர்வாதங்கள், அந்த உன்னதத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், அந்த கணத்தையும் மேன்மையும் கர்த்தர் கொடுப்பார். நான்காவது, கணமும் மிகுதியாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஐஸ்வர்யம் நமக்கு மிகுதியாய், அடுத்து நபர் நமக்கு கொடுக்கிற கணம், நமக்கு கொடுக்கிற பலன், அதாவது அநேக ஜனங்களை பிசாசு அவனுக்குள்ளாக வழி நடத்தி கொள்வான், அவனுக்குள்ளாக எடுத்துக்கொள்வான், அவனுக்குள்ளாக திருப்பிக் கொள்வான். ஆனால் அநேகர் கேடு வாழ்க்கையில் போய் தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்வார்கள். அவர்களுக்கு மரணம் நித்திய ஆக்கினை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கோ அவைகள் இல்லாதபடிக்கு நமக்கு கர்த்தர் மகிமையான ஒரு காரியங்களை வைத்திருக்கிறார். அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் வைத்திருக்கிறார். அந்த கனம் எப்படி என்றால், ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, எல்வன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவர் எனக்காய் சிலுவையில் சகலத்தையும் செய்து முடித்தார் என்று விசுவாசிக்கிறவன் அவர் செய்த கிரியைகளை தானும் செய்கிறான். அப்போ ஒரு இடத்துல போகும்போது அவனை கண்டு பிசாசு வழிவிட்டு விலகுகிறது, பிசாசு ஓடுகிறது, வியாதி மறைகிறது, எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார்கள்.
அது ஒரு ஊழியக்காரனுக்கு மாற்றமா இல்லை. ஈவன் யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் பாரபட்சம் இல்லாமல் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எஸ், அப்படி ஒரு மகிமையை கர்த்தர் தருகிறார். 5வது 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான் என்று சொல்லப்படுகிறார். பெரியவனாகினான். அவன் பெரியவனாகி யூதாவிலே கோட்டை அவன் வர வர திடப்படுத்தி ராஜ்யத்தை திடப்படுத்தி கொடுத்தார். கர்த்தர் இந்த பூமியிலும் உங்களோடு கூட இருந்து செய்கிற அநேக காரியங்களிலும் வல்லமையான கிரியைகளிலும் அநேகர் கண்டு தேவன் இவனோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இவர்களோடு கூட தங்கி இருக்கிறார். இவர்களின் பலன் அவரே. நம்ம இவர்களை பேசும் பொழுது அவர் நம்மளிடத்திலே பேசுகிறவராய் இருக்கிறார், அவர் நம்மளிடத்திலே கேள்வி கேட்பவராய் இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உன் மேல் அன்பாயிருக்கிறதை நான் அறிந்து கொள்ளும்படி செய்து உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிற தேவன். எஸ், அவர் உயர்த்துவார். அந்த 5 காரியங்களை பார்த்தோம். 1, அவர் நம்மளை பரலோகத்தின் மேன்மை ஆசீர்வாதங்களை திடப்படுத்தி கொடுக்கிறவராய். 2வது, கிஃப்டாக கொடுக்கப்படுகிற ஆவியானவர். அவர் நம்மளை பலப்படுத்தி அநேக பொல்லாத காரியங்களிலிருந்து நம்மளை வழிவிட்டு அவைகளிலிருந்து விடுதலையாக்கி நம்மளை பாதுகாக்கிறவர். 3வது, அவர் நமக்கு கொடுக்கிற உன்னத ஐஸ்வர்யத்தின் மேன்மை. 4வது, மகிமை கனம். அநேக இடத்துக்கு முன்பாக, அநேக ஜனங்களுக்கு முன்பாக, பிசாசுக்கு முன்பாக அவர் நமக்கு கொடுக்கிற கனம், மகிமை. அதே போல் 5வது, நம்மளை பெரியவனாக்கி அழகு பார்க்கிற தேவன். பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை கொடுத்து நீதியின் ஜீவ கிரீடம் இது முதல் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொன்னதை போல அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை பெரியவனாக்கி எந்த காரியத்தை பிசாசு எனக்கு வேண்டும் என்று எண்ணினானோ அந்த இடத்துல பிசாசு தள்ளப்பட்டு மனிதனாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய சிங்காசனத்திலே ஒரு இடத்தை கொடுத்து சகலத்திலும் பெரியவனாக்கி அவருடைய பிள்ளைகளாய் நம்மளை பாவித்து நம்மளை அந்த இடத்திலே கொண்டு போகிறார். எஸ், அவர் நம்மளை அந்த இடத்துல அழைத்து மகா மேன்மையை கொடுக்கிறவராய், அவர் நம்மளோடு கூட இருந்து உயர்ந்த அடைக்கலமாய் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால் நம்மளை நிரப்பி இருக்கிறார். எஸ், தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இது கொடுத்த மேன்மை, இந்த வார்த்தையை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டும். சிலர் மாத்திரமே இந்த வார்த்தையை உணர்ந்து கொள்வார்கள், எல்லாரும் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளார்கள். இது கடினமான வார்த்தை. பூமியில் ஒன்றும் இல்லையாம், பரலோகத்தில் மாத்திரம் எங்களுக்கு மேன்மையாம் என்று சொல். ஆனால் வேதம் சுட்டி காட்டுகிறது பரலோகமே நமக்கு நீ சொந்தம், இந்த பூமியிலே ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேலை அழிந்து போகிறது. நீ பூமிக்கு வந்தது ஐஸ்வர்யத்தையும் மேன்மையும் கொடுப்பதற்காக அல்ல, ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத காரியங்கள் மனிதன் இருந்த எல்லாவற்றையும் தேவன் செய்து நிறைவேற்றி சிலுவை பரியந்தத்திலே நியாயப்பிரமாணத்தை ஒழித்து நீர் புதிய கட்டளையும் புதிய உடன்படிக்கையும் கொடுத்து பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் சேரும்படியான நிச்சயத்தையும் திடப்படுத்தி எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதற்காகவே இந்த பூமிக்கு வந்து உம்மோடு ஐக்கியப்படவும் உம்மோடு என்னாலும் மகிழ்ந்திருக்கவும், ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு மனிதன் எப்படி இருந்தானோ அதே காட்டிலும் அதிலும் மேன்மையான ஒரு காரியத்தை நீர் இப்பொழுது செய்து பரலோக ராஜ்யத்திலே அழைத்து கொண்டு போக போகிறீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மேன்மையை உணர்ந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். அது இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த மேன்மையை உணர்ந்து கொள்ளுகிற ஞானத்தை கொடுத்து இருதயத்தின் கண்களை திறந்து கொடுப்பீராக சுவாமி. சமூகத்திலே தாழ்த்து பலப்படுத்துங்க. உனது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். நீர் பொறுப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி.